நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள். ஏகாதசியோடு கூடிய அதி விசேஷமான நாள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டிலும் புரட்டாசி மாதம் முதல் தேதி ஒரு வழக்கமான நாளாகவே தோன்றலாம். ஆனால் இந்த ஆண்டின் 2025 புரட்டாசி மாதம் முதல் நாள் என்பது மிகவும் அற்புதமான ஆன்மீக நாள் என்று கூறலாம். ஏன் தெரியுமா? நாளை செப்டம்பர் 17 புதன்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பிறக்கிறது. அதே நாளில் ஏகாதசி திதியும் இந்திரா ஏகாதசி சேர்ந்து வருகிறது. இந்த இரண்டும் ஒன்றாக வரும் நிகழ்வு மிகவும் அரிதானது. இந்திரா ஏகாதசி என்பது ஒருவரின் தனிப்பட்ட பாவங்களை மட்டும் அல்லாது முன்னோர்களால் செய்யப்பட்ட பாவங்களையும் களைந்து விடும் என நம்பப்படும் ஒரு மகத்தான திதியாகும். எனவே இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது தவறாத கடமையாக பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட பலரும் விரும்புகிறார்கள். ஆனால் எல்லோராலும் முழுமையாக இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாது. வேலைக்கு செல்வோர், குடும்ப பொறுப்புகள் அதிகமாக உள்ளோர், உடல்நிலை சரியில்லாதோர் ஆகியோர் முழுமையான விரதம் மேற்கொள்ள முடியாமல் போகலாம். அதற்காக கவலைப்பட வேண்டாம். நாளை ஒரே ஒரு நாளில் மேற்கொள்ளும் விரதத்தினால் முழு மாதம் விரதம் மேற்கொண்டதற்கான ஆன்மீக பலனை பெறலாம். இந்த நாளில் விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்று பார்ப்போம். அதிகாலை எழுந்து சுத்தமாக குளித்து மனதையும் உடலையும் சுத்தமாக்கிக் கொள்ளவும். முதலில் செய்ய வேண்டியது அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலைகளை அர்ப்பணிக்கவும். பெருமாளின் துளசி தீர்த்தத்தை பருகிக்கொள்ளவும். கோவிலில் அல்லது வீட்டிலேயே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை பல முறை உச்சரிக்கவும். இந்த நாமம் கூறும் எண்ணிக்கை உங்கள் பாவங்களை களைந்து ஆன்மீகமான உயர்வை வழங்கும். வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி பெருமாளை நினைத்து காலை பூஜை செய்யவும். மாலை 6 மணிக்கு மீண்டும் ஒரு விளக்கை ஏற்றி பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கவும். கோவிந்தா என்று 108 முறை கூறி குடும்பத்தோடு சேர்ந்து வழிபடவும். பின்னர் அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிக்கலாம். நீங்கள் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் முன்னோர்களால் செய்யப்பட்ட பாவங்களையும் நீக்க இது ஒரு அரிய வாய்ப்பு. கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை பலமுறை உச்சரிப்பது உங்களை பெருமாளின் பாதத்தில் சீக்கிரம் சேர்க்கும். இந்த விரதம் மூலம் நீங்கள் பெருமாளிடம் வைத்த வேண்டுதல் புரட்டாசி மாதம் முடிவதற்குள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. எனவே நம்பிக்கையோடு மனதார பெருமாளை வழிபடுங்கள். நீங்கள் எடுத்த விரதம் உங்கள் வாழ்க்கையில் அறியப்படாத நன்மைகளை கொண்டு வரும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.